ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போண்டானா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சாயந்தர நேரத்தில் டீ கூட வச்சு இந்த போண்டாவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம டீ கடையில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்டான ஒரு போண்டா வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் போண்டாவுக்கு தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி வச்சு அது கூட வச்சு சாப்பிட்டேன். செமையாக இருந்ததுங்க. வாங்க போண்டாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் கடலை மாவு சேர்த்தோமோ அதே கப்பில் 1/4 கப் மைதா மாவு சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் போண்டா. ஒரு கையளவு கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 கரண்டி, அதையும் சேர்த்துக்கலாம். தோசை மாவு சேர்க்கறதுனால போண்டா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாவுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். லைட்டாக புளிச்ச தோசை மாவே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அதை கையில் எடுத்து அப்படி கீழே போடும்போது அழகாக விழணும், அந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பதமாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா பெரிய ஸ்பூனில் மாவை எடுத்து எண்ணெயில் கூட நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக அதை கிண்டி விட்டுறலாம், இல்லைன்னா கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் லைட்டாக வெந்துருச்சு, கலர் மாறி இருக்குது. இன்னும் நல்லா வேகட்டும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்த டைம் நீங்கள் போடும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் இருந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. மறுபடியும் மீதி இருக்கிற மாவை போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் நல்லாவே சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் போண்டா. சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ஈவினிங் டைமில் காஃபி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். போண்டா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.